இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆஸ்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்கள், மோசம் போகாத இருக்கணுங்க. எது மோசம் போகிற வழின்னு தெரியல. இயேசு கிறிஸ்து போன மோசம் போகிற வழியா? ஆசீர்வாதத்துக்குடி வரீங்க. நம்ம எத்தனையோ மோசம் போகிற வழியில் போய் நம்ம கெட்டு நம்ம வாழ்க்கையை சீர்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு போகிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள மாறுபாடான வழிகள் நமக்குள்ள அநேகம் இருக்கிறது. இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண, சீராகவே முடியாது. ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லப்படுவது. மோசம் போகாது இருங்கள். பைபிள் படிக்கிறதுனாலையோ ஜெபம் பண்ணதுனாலையோ நான் பிரசங்கம் பண்ணதுனாலையோ நம்ம நீதிமான் என்று சொல்லிக்க முடியாது. மோசம் போகாதுங்கல்ல, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நீ எப்படி சூழ்நிலாலும் உன்னை ஒடுக்கிறவர்கள் ஒடுக்கும் போது நீ சமாதானமாக ஆண்டவருக்குள்ளே இருந்தினா உன்னை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். அதான் சொல்கிறார், பரியாசம் பண்ண விட்டார். பரியாசம் பண்ணவே விட மாட்டார். ஏன்னா என்னுடைய மகள் அவங்க என் வசனத்துக்கிட்ட எவ்வளோ அருமையாக பொறுமையாக கடந்து வருங்கிறாங்க, என் கிட்ட சேர்றாங்க. அவங்க மோசமான வழியில் போகலப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்காக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவர் தான் சொல்கிறார், மோசம் போகாதவர்கள் தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பைபிள் வித்துன்னு போயிட்டு அநேக சாட்சி சொல்கிறோம், பண்ணுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சீர்காட நிலை வரும்போது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறோம். நான் 40 வருஷம் சர்ச்சைக்கு போகிறேன், 30 வருஷமாக போகிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கல. எங்கே நடக்கணும்? நம்ம வழியே மாறுபாடான வழியாக இருக்க, மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தான் சொல்கிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பானோ. நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம வாழ்க்கைக்கு அதே செவுத்தில் அடித்த மாதிரி திரும்பி ரிட்டர்ன் வரும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தெரியாமல் பண்ணுற விஷயம் தான். அவர் சொல்கிறார், என் கண்கள் பூமி எங்கே முலாவி கொண்டிருக்கிறது. அவர் மறைவாக ஒன்றுமில்லை. இயேசுக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. நான் ரூமுக்குள்ளே செய்கிற காரியத்தை கூட அவர் கரெக்டாக தெரியும். அவர் கண்கள் பூமி எங்கே உலாவி கொண்டது. எனக்கு எல்லாம் வெளியே அரங்கன்றார். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ மறைவான காரியங்கள், ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு பாஸ்டருடைய வார்த்தை கேட்குறோம், ஜெபத்தை பண்ணுறோம், எல்லா காரியம் செய்கிறோம். நம்மளுக்குள்ள என்ன பண்ண, அந்த சீர்கேடான நிலைமை இல்லை. சீர்கேடான நிலைமை, மோசம் போகாதுன்னு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார். அன்பு சகோதரி வீடியோ பார்க்குறவங்களே மனம் திரும்புங்கள். ஆண்டவர் சொல்கிறார், மோசம் போகாதுங்கப்பா. உங்கள் வசனத்தை கேட்குற இந்த வாரியை பார்க்குற அன்பு சகோதரிகளே, தேவன் தான் உங்களுக்கு சொல்கிறார், மோசம் போகாதவர்கள் தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். என் பிள்ளைங்கப்பா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுக்கிறார், மோசம் போகாதப்பா. என் மகளே நீ மோசம் போகாது, நான் தேவன் நம்ம பரியாசம் பண்ண விட மாட்டார். ஆனால் நீ என்னை மீறி போய் எதை செய்யனோ அதை தான்ப்பா உனக்கு பலன்றார் ஆண்டவர். என்னை நோக்கி பாரு. என்னை விட்டுட்டு மனுஷன் செய்கிற காரியத்தை எல்லாத்தையும் நீ போய் செய்துட்டுனா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். பாவத்தை விற்றா பாவம், ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதம். நீ எதை அறுக்க போகிறன்னு ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்குறான். என் அன்பு சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குறேன். உங்கள் வாழ்க்கையில் சீர்கேடான நிலைமை, மோசம் போகிற நிலைமை எதுவாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், இந்த வார்த்தை மூலிமா பேசுகிறார். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கேட்டான நிலைமை, மகளுடைய வாழ்க்கையில் சீர்கேட்டான நிலைமை, நம்முடைய வேலை சத்தில் சீர்கேட்டான நிலைமை, அநேக காலத்தில் சீர்கேட்டான நிலைமையில் இருக்கலாம். மோசம் போகாதபடிக்கு ஆண்டவரை நம்ம உறுதியாக பற்றி கொள்வோம், ஆசீர்வாதம் பெற்று அன்போடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். சில வசனத்தோடு தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த எதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.